இந்த கோட்டை பாருங்க. பீயிங் லேட் இஸ் நாட் ஃபெயிலியர், இட்ஸ் டைமிங். லேட்டா வர்றது தோல்வி இல்லை, டைமிங் தான். எல்லாரும் சீக்கிரம் நடக்கணும், நம்ம மனசு தான் அவசரப்படுது. நம்ம மனசு எப்படி இது அவசரப்படுதுன்னா, எல்லாமே சீக்கிரம் நடக்கணும், எனக்கு சீக்கிரமா பெரிய ஆள் ஆகணும், சீக்கிரமா நான் பிசினஸ் பண்ணணும் இப்படின்றது நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா சீக்கிரம் ஆகணும்ன்றது தான் நம்மளோட ஃபோர்ஸ். நம்ம மனசு நடந்துட்டு இருக்கோம், ஒரு பேட்டில், ஒரு வார் நடந்துட்டு இருக்கும். இந்த கோட்டை பாருங்க. சம் திங்ஸ் அரைவ்ட் லேட் not to punish you but to prepare you. இதுல என்னன்னா, ஒருத்தன் ஏர்லியா சக்சஸ் ஆவான், ஒருத்தவங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகும், ஒருத்தவங்களுக்கு லைஃப் சீக்கிரமா ஒரு ஃப்ரெண்டுக்கு செட்டில் ஆகும். அப்போ நம்ம மனசு என்ன கேட்கும்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் சீக்கிரமா கல்யாணம் ஆகல, எனக்கு மாத்திரம் ஏன் செட்டில் ஆகல, அவங்களுக்கு ஆயிடுச்சு, எனக்கு 28 வயசு ஆகுது, அவன் 26லயே செட்டில் ஆயிட்டு 27லயே கல்யாணம் பண்ணிட்டான், இன்னும் நான் செட்டில் ஆகல, கல்யாணம் பண்ண முடியல, என்னால் எந்த இதுக்குமே போக முடியல, கரெக்டான வேலைக்கு போக முடியல இப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசு பதப்படுத்து, வெளியில் பேசுறது ஒன்றா இருக்கும், உள்ள இந்த திங்கிங் ப்ராசஸ் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து கம்பேரும் பண்ணுவோம், நம்ம மனசும் அதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க லேட்டா வரனால, லைஃப்ல 28 வயசாச்சு எதுவுமே பண்ணனால சக்சஸ் ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. சில விஷயம் நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம், சில விஷயம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், சில விஷயம் ஸ்கில் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் அந்த ரேஸ்ல வருவோம், நம்மளும் அந்த மாதிரி அவங்கள மாதிரி சக்சஸ் லைஃப் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம மனசுல நம்ம சொல்ல பழகணும். உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு சக்சஸ் வந்துச்சுன்னா, இமிடியேட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு குருட்டுதுல சக்சஸ் வந்துச்சுன்னா அது நிக்காது. ஆனா லாங் டேர்ம்ல லேட்டா ஒரு சக்சஸ் வந்து சப்ஸ்டெயின் ஆகும், லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கத்துட்டு கரெக்டான இதுல நீங்க வந்திருக்கறனால அந்த ஸ்கில் உங்களே லைஃப் லாங் கொண்டு போகும். அப்போ குறுகிய காலத்துல எதிர்பார்க்காதீங்க. மனசு வந்து சீக்கிரமா கேட்கும், ஆனா கம்பேரிசன் பண்ணி நம்மளும் ஓடணும்னு, அந்த ரேஸ்க்குள்ள ஓடணும்னு நினைக்கும். உங்களால எவ்வளவு லிமிட்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் தான் இங்க நடக்குது. அவன் பிளஸ் ஃபாஸ்டா போறான், உங்ககிட்ட சில மைனஸ் இருக்கும் போது அப்படிதான் நடக்கும். கம்பேரிசன் வச்சுட்டு நீங்க ஓடுனீங்கன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கைய ரஷ் பண்ணிக்காதீங்க. உங்க டைம் வரும், உங்களுக்குன்னு நேரம் கண்டிப்பான வரும். அந்த நேரத்துக்காண்டி காத்திருந்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சக்சஸ் பார்க்கலாம். நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமை தான் முக்கியம். உங்க மனசு காமா இருக்கணும், டைமிங் தான் ரொம்ப முக்கியம். கம்பேரும் பண்ணிடாதீங்க, யாரையும் யோசிக்காது. உங்க டைம் வரும்போது நீங்க வெளியில வருவீங்கன்றது நம்பிக்கையோடு இருந்தா அந்த டைம் தானால இந்த பிரபஞ்சத்தினால உங்களுக்கு வந்து சேரும். அதனால பயப்படாம இருங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீங்க லேட்டா வரனால லேட்டஸ்டா வரமாட்டேன்னு நினைக்காது. நீங்க கண்டிப்பா 10ல் 11ல் 1வது ஆளா வருவீங்க. சிம்போட டைலாக் மாதிரி தான், நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்றது தான். எப்படி இருக்கீங்கன்னு நீங்க யோசிங்க, எதுவுமே லேட்டு நினைக்காதீங்க. இப்போதைக்கு மெருகேற்றுறோம், உங்களை செதுக்குறோம், அணுவா லைஃப்ல வரோன்ற நினைச்சீங்கனாலே சக்சஸ் பக்கத்திலே வந்துடும். ஆல் தி பெஸ்ட்.